போகிறதுக்காக இந்த வண்டுக்கடி இலை, குப்பைமேனி சாறு ரெண்டுமே சேர்ந்த இலைச்சாறு தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டதை டெய்லி ஒரு சொட்டு நெத்தியில் வச்சுக்கிட்டு நைட்டு படுத்தாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, இது காயிற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த தடிமனமான இருக்கிற இடம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஸ்கின் கலர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு வருத்தமாக இருக்கும். முக்கியமாக ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது. சாந்து போட்டு தாராளமாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டிக்கர் போட்டு பின்னாடி உள்ள ப்ளூ ஸ்கின்னுக்கு பிரச்சனை வரக்கூடியதாக தான் இருக்கும். அது எந்த கெமிக்கல் நமக்கும் ஒவ்வாது. அது அப்படி தான் நம்மளோட டிஎன்ஏ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இயற்கையாக எந்த பொருளுமே நமக்கு சரியாக தான் வரும். ஆனால் கெமிக்கல்ஸ் நமக்கு உடம்புல ஒத்துக்காது. ஸோ இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ் வரும்போது இந்த வண்டுக்கடி இலை, சீமை இலைங்கிற இந்த இலையை நம்ம தைலமாக காய்ச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரியாயிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.